நமக்கு சொல்யூஷன் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அதில வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் இன் சாலிட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, சாலிட் வந்து சால்வென்ட்டா இருக்கணும். கேஸ் மாலிக்யூல் வந்து சொல்யூட்டா வந்து இருக்கணும். அப்போ ஒரு சாலிட்ல வந்து எப்படி நமக்கு வந்து ஒண்ண டிசால்வ் பண்ண முடியும்? இல்லையா? அப்போ வந்து நம்ம சாலிட டிசால்வ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு லிக்விட் நமக்கு தேவைப்படும். அப்போ ஒரு சாலிட் எப்படி நமக்கு வந்து சால்வென்ட்டா ஆக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருப்பாங்கன்னா, ஹைட்ரஜன் இன் பெல்லடியம்னு வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க நமக்கு எத மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லடியம் பெல்லடியம்ன்றது என்னது? ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? அப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் வந்து இருக்கும். ஒரு சாலிடா இருக்கும். ஒரு சாலிட் வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த சாலிட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்கும். அந்த சர்ஃபேஸ்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் அங்கங்க போய் நமக்கு வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்போ பெல்லடியத்துக்கு ஹைட்ரஜன் அதோட சர்ஃபேஸ வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அத நீங்க சிம்பிளா எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் ஷூ போட்டு போவீங்க இல்லையா? அந்த ஷூவ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி வந்து நம்ம பாலிஷ் பண்ணணும் இல்லையா? அப்ப பாலிஷ் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு நாள் கோகனட் ஆயில் வச்சு நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்க. அப்ப எப்படி இருக்கும்? அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷைனிங்கா வந்து இருக்கும். அத நீங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே டஸ்ட்லாம் என்ன ஆகும்? அந்த கோகனட்ல வந்து மேல மேல வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். கோகனட் ஆயில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? அப்ப அதே மாரி அந்த டஸ்ட்டுக்கு எப்படி அந்த கோகனட் ஆயில் வந்து சர்ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குதோ, அதே மாரி பெல்லடியம் மேல வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து மேல வந்து ஒட்டிக்கும். அப்ப ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினியஸா தான் நமக்கு வந்து ஒட்டும். அது லேயர் பை லேயரா தான் ஒட்டும். ஓகேவா? அப்போ ஒரு லேயர் ஹைட்ரஜன் வந்து மேல வந்து ஒட்டிருச்சுன்னா, செகண்ட் லேயர் ஆஃப் ஹைட்ரஜன் அது மேல வந்து அப்சார்ப் பண்ணாது, ஒட்டாது. அப்போ ஒரு லேயர் ஃபுல்லாவே நமக்கு எப்படி இருக்கும்? ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்போ அது சிங்கிள் லேயர்ன்றதுனால எல்லா இடத்துலயுமே கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்மா வந்து இருக்கும். அப்போ தட் இஸ் கால்ட் ஹோமோஜினியஸ் மிக்ஸ்சர். அப்போ இதத்தான் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கேஸ் இன் சாலிட். அப்போ கேஸ் மாலிக்யூல் என்ன இருக்குது? சாலிட்ல வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, இதையும் ஒரு சொல்யூஷனா வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இத நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன். ஃபுல் வீடியோ வந்து நான் உள்ள அத போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்.